பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க. ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபீசர் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. வணக்கம் சார். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு ஏன் இரக்கமே இல்லாம இருக்கு? உங்ககிட்ட இரக்கமே இல்லாம போனதுக்கான காரணம் நீங்க ஆங்கிலத்தை பயிற்சிக்கிட்டு ஆங்கில வழியில நீங்க வந்ததான் ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஸோ இரக்க குணம் இல்லாத நபர்களா இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. ஏன் சார் இப்படி உங்கள் மீதான இப்படி ஒரு விமர்சனம்? இல்ல அப்ப ஐஏஎஸ் ஆபீசர்ல நீக்கிற வேண்டியதானே. இப்ப சென்ட்ரல் ஸ்டாஃபிங் ஸ்கீம்னு ஒண்ணு உண்டு. நாங்க பல பேருக்கு தெரியாத விஷயம், நான் வெஸ்ட் பெங்கால் காடர். என்னோட உரிமையாளர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது. என்னுடைய உரிமையாளர் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். இது பல பேருக்கு தெரியாது. இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்குன்னு தான் என்னை அனுப்புறாங்க ஐஏஎஸ்ல செலக்ட் ஆன உடனே. அப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல இருந்து நான் சென்டருக்கு போகணும்னா நான் டெபுடேஷன்ல போகணும். அது டெபுடேஷன். என்னுடைய பேரண்ட் கார்டர்ங்கிறது வெஸ்ட் பெங்கால். அப்ப டெபுடேஷன்ல போகணும்னா என்னுடைய மாநில அரசு அனுமதிச்சா தான் டெபுடேஷனுக்கே நான் போக முடியும். அப்போ டெபுடேஷனுக்கு என்னைய கூப்பிடுறதுக்கு அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? நான் பெர்சனல்ல அமைச்சருக்கு தனி உதவியாளர். அந்த பெர்சனல் ரூல்ஸ் பூரா எனக்கு தெரியும். டெபுட்டி செக்ரட்டரி அண்ட் அபவ் கூப்பிடுறது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட போஸ்டுக்கு ஒரு 3 பேரை சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி அந்த பெனல்னு சொல்லுவோம். அந்த பெனல் அவங்க பெர்சனல் மினிஸ்ட்ரியில இருந்து இதுக்கு அனுப்புவாங்க. அந்த ஏசிசி கமிட்டின்னு ஒண்ணு உண்டு. அந்த ஏசிசி கமிட்டியில யார் யாரெல்லாம் இருப்பாங்க? அந்த எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு காமர்ஸ் மினிஸ்டருக்கு தேவைப்படுதுன்னு வைங்க, அந்த காமர்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு, அவர் ஒரு மெம்பர். அவர் அவர் எந்த மினிஸ்ட்ரி தேவைப்படுதோ அவங்க அந்த ஆளு மட்டும்தான் வருவாங்க. ஆனா ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இந்த ஏசிசி கமிட்டியில. அப்ப அடுத்து காமர்ஸ் மினிஸ்டர் அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை டிக் அடிச்சாருன்னா அது ஹோம் மினிஸ்டருக்கு போகும். ஹோம் மினிஸ்டர் அதை அப்ரூவ் பண்ணி மேல அனுப்புனாருன்னா இறுதி முடிவு எடுக்க வேண்டியது இவரு பிரைம் மினிஸ்டர். அவர் இவங்க டிக் அடிச்சதை மாத்தி கூட அவர் பண்ணலாம். ஹியர்ஸ் அத்தாரிட்டி. இப்போ நான் கேட்கறது, இவருக்கு ஐஏஎஸ் ஆபீசர்ல இறக்கம் இல்லாதவங்களா இருக்காங்கன்னு நினைச்சா பெர்சனல் மினிஸ்ட்ரியில சொல்லிடலாம்ல, நீங்க ஐஏஎஸ் ஆபீசரே எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு. அவர் மினிஸ்டர் எதுக்கு இத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் வச்சிருக்காரு? இந்த கேள்வி எழும்ல. அதனால இதுல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, வேலை தெரியாத தச்சன் தன்னுடைய கருவிகளை குறை சொல்லுகிறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அங்க உட்காந்துட்டு இவர் ஐஏஎஸ் பத்தி இப்படி ஒரு கமெண்ட் அடிக்கிறது. இப்ப ஐஏஎஸ் ஐஏஎஸ் எழுதின ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விழாவில் தான் உட்காந்து பேசுறாரு. அங்கதான் அந்த கருத்தை சொல்றாரு. ஐஏஎஸ் ஆபீசருக்கு இறக்கம் இல்லாம இருக்கு, ஆங்கில வழியில அவங்க பயிற்சி பெற்றதுனால அப்படின்றாரு. ஏன் இப்ப கடந்த எனக்கு தெரிஞ்ச பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்காரு, ஒரிசா காடர். அவர் தமிழ்ல எழுதினாரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் பெருமாள் சாமின்னு ஒருத்தர், பல பேருக்கு தெரியாது. அவருக்கு முந்தின பேட்ச்லயே தமிழ்ல எழுதி பாஸ் பண்ண ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, கர்நாடகா காடரை சேர்ந்தவர். அவர் இருக்காரு. இப்ப இவங்கெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதலையே. இது மாதிரி எத்தனையோ பேர் இன்னைக்கு ஹிந்தியில எழுதுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் மனித உணர்வோடு இருக்காங்கன்னா அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சுக்க வேண்டியது என்ன? இது ஆங்கிலத்துல படிச்சவங்களுக்கு மட்டும். இன்னொன்னு கேட்கறேன், அது என்ன ஐஏஎஸ் ஆபீசர் மட்டும்? இப்போ ஒரு காலத்துல ஐஏஎஸ்க்கும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்க்கும் 8 பேப்பர் இருந்தது. நாங்கெல்லாம் எழுதும்போது 8 பேப்பர் எழுதணும். சென்ட்ரல் சர்வீஸ்க்கு 6 பேப்பர் தான். ஐபிஎஸ்க்கு 5 பேப்பர் தான். அந்நியாரம் இருந்த சிஸ்டம் அப்படி. இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் பேர். இப்போ எல்லாருக்குமே 6 பேப்பர் தான். எந்த சர்வீஸ்ல சேரணும்னு வந்தாலும் சரி 6 பேப்பர் தான். அப்ப எழுதுறவங்கள சில பேர் ஐஏஎஸ்க்கு வர்றாங்க, சில பேர் ஐபிஎஸ்க்கு போறாங்க, சில பேர் இன்கம் டேக்ஸ் போறாங்க, சில பேர் ரயில்வேஸ் போறாங்க. இந்த மாதிரிலாம் போகுது. அப்ப எல்லாருமே ஒரே பரீட்சை தான் எழுதுறாங்க. அதுலயே ஐஏஎஸ்க்கு மட்டும் மனிதாபிமானம் இல்லாம இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்ல வர்றாரா? இத நான் ஏதோ ஐஏஎஸ் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் நான் நினைக்கல. ஏன்னா ஐஏஎஸ் மேல எனக்கே ஐஏஎஸ் சீரமைப்பு எப்படி நடக்கணும்னு சொல்லி சில கருத்துக்கள் உண்டு. எந்த ஒரு சர்வீஸுமே நம்ம ஸ்டாட்டிக்கா இருக்கணும், டைனமிக்கா இருக்கணும். இதுல பிரிட்டிஷ் ஸ்டாட்டிக்னா நின்று நிலை பெற்று விடுறது. ஒரு ரோல்னா அதுதான் ரோல் அப்படின்னு வச்சிருது. டைனமிக்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே அப்படின்னு நன்னூல்ல சொன்ன மாதிரி, ஓல்டு ஆர்டர் சேஞ்சத் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ அப்படின்னு ஆங்கில கவிஞர் சொன்ன மாதிரி, மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு தகுந்தபடி நம்மை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும், உட்படுத்திக் கொள்ள வேண்டும்
அப்படின்னா ஒரு எந்த ஒரு பணியும் அப்படி இருந்தா தான் சிறப்பா இருக்கும். அப்ப ஐஏஎஸ்லயும் வந்து சில மாறுதல்கள் செய்ய வேண்டியிருக்கு. பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஐசிஎஸ் இருந்தாங்க. தேவர் த ரூலர்ஸ். ஆனா ஐஏஎஸ் வந்து வி ஆர் தி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரூலருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரூலர் வந்து அவங்க வந்து ஒரு காலத்துல பஞ்சாப்ல வந்து ஒரு ஐசிஎஸ் ஆபீசர் வந்து போட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு அந்நேரம் வந்து ஐசிஎஸ்க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் 22 வயசு தான். அதுக்குள்ள ஜாயின் பண்ணணும். ஐஏஎஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள்லாம் எழுதும்போது 24 வயசுன்னு முதல்ல கொண்டு வந்து அப்புறம் 26 நான்லாம் எழுதும்போது 26 வயசுக்கு மேல உள்ளவங்க ஐஏஎஸ் எழுத முடியாது. பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் 5 வருடங்கள் வந்து விலை கொடுத்தோம். 31 வயசு வரைக்கும் அவங்க எழுத முடியாது. அப்போ 26 வயசுக்குள்ள அவங்க 22 வயசுக்குள்ள ஐசிஎஸ். அப்ப அங்க பஞ்சாபுக்கு வந்து ஒருத்தர் போனார். அந்த பையனை பார்த்த உடனே கலெக்டருக்கு 1000 வேலை இருக்கு. அதனால அந்நேரம் வந்து செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி நடக்கல. ஜுடிஷியரியும் இவங்க தான், நாங்கள்லாம் வந்து ஜுடிஷியரி நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சுதந்திர இந்தியாலையும் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி நடந்தது. அதனால எங்களுக்கு பேரு நார்த் இந்தியால எல்லாம் பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் கலெக்டர். இங்க சவுத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இங்க வந்து டெசிக்னேஷன் உண்டு. அப்ப இந்த பையன் பஞ்சாப்ல வந்து கலெக்டர் பார்த்தாரு. என் பக்கத்துல உட்காந்துட்டு சார் இந்த வேலையை எப்படி பாக்குறது, அந்த வேலையை எப்படி ட்ரைனிங் வந்து உயிரெடுத்துக்கிட்டு இருப்பான்னு, கோர்ட்டுக்கு போய் கேஸ் விசாரிச்சுக்கோன்ட்டு இவர் போனார். கோர்ட்டுக்கு போனார். ஒரு வழக்கு வந்தது. வந்த உடனே இவர் வந்து கேட்டார், வாட்ஸ் அ கோட், என்ன சட்டத்தின் அடிப்படையில் நீங்க வந்து தீர்ப்பு சொல்றீங்க, இந்த வழக்கு விசாரிக்கிறீங்கன்னு. அப்போ அந்த பேஷ்காரன் சொன்னாரு, அப்பெல்லாம் சட்டம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து உட்காருவீங்க, உட்காந்து கேஸை கேட்டு நீங்க தீர்ப்பு சொல்வீங்க. அவர் சொன்னார், அது என்ன சிஸ்டம், ஒரு தனி மனிதனுடைய வெறுப்புகளுக்கு ஏற்ப எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரில்லியண்டா இருந்தாருன்னா, ஒரு 40 பக்க நோட்டை எடுத்து கோடு ஒண்ணு எழுதினார். விசாரணை இப்படித்தான் நடக்க வேண்டும், தீர்ப்புகள் இந்த அடிப்படையில் தான் வழங்கப்பட வேண்டும், 26 பக்கத்துக்கு வந்து எழுதினாரு. அடுத்த 20 வருஷத்துக்கு அதுதான் கோடா இருந்தது பஞ்சாப்ல. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அவங்க வச்சதுதான் வரிசை, அவங்க வச்சதுதான் சட்டம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. எத்தனை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதிகாரிகள், அரசு பணியாளர்கள் வந்து பணிபுரிகிறாங்க, எப்படி வந்து மனிதாபிமானமே இல்லாம இருக்காங்கன்னு எந்த கோணத்துல வச்சு சொன்னாரு. இப்ப இவரை பத்தி சொல்றதுக்கு வந்து அதிகமல்ல. அதாவதுங்க, ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் சமுதாயத்துல இருக்கு. ஒரு பெரிய ஆக்டரா ஒருத்தர் வந்துட்டாருன்னா, அல்லது கலெக்டரா ஒருத்தர் வந்துட்டாருன்னா, அல்லது சீஃப் செக்ரட்டரி வந்துட்டாருன்னா, அல்லது பிரதம மந்திரியாவோ முதலமைச்சரா வந்துட்டாருன்னா, அவருக்கு உலகத்துல எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துருது. அப்படி கிடையாது. என்ன, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இப்ப எப்படி வந்து ஒரு நிர்வாகம் நடக்குது, எதுக்காக வேண்டி ஐஆர்எஸ் ஆபீசர், ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் இருக்காங்க? அமைச்சர்களுக்கு வந்து உதவி புரிவதற்காக, அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு. ஏன்னா அமைச்சர்களுக்கு வந்து எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு இருந்தாரு, மிஸ்ஸஸ் காந்தி இருந்தாங்க. தேவர் டிசைசிவ் பீப்புள். அதாவது எங்களுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்குவாங்க. இவர் ஜோதிபாஸ் இருந்தார். இறுதி முடிவு அவங்க தான். புத்ததேவ் பட்டாச்சாரியும் அது மாதிரி தான். நாங்க சொல்றது எல்லாம் பொறுமையா கேட்பார். கேட்டு சரி அப்ப இப்படி பண்ணிடுவோம். இப்ப நாங்க சொல்றதுக்கு மாறுபட்டு அவங்க சொன்னா கூட எங்களுடைய கடமையை செஞ்சிட்டோம், இந்த விஷயம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு மாறுபட்டு சட்டத்திற்கு உட்பட்டு அவங்க இன்னொரு முடிவு கொடுத்தாங்கன்னா அந்த முடிவை அமல்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு. நாங்க கேள்வி கேட்கக்கூடாது, கேட்க முடியாது சட்டப்படி. அப்ப ஜோதி பாசு இந்த உதாரணம், அந்த நந்திகிராம்னு ஒரு கிராமத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வந்து அதனால சிபிஎம் கவர்மெண்டே கவுந்து போச்சு. மம்தா பானர்ஜி அதில் வந்து ஆக்டிவா இருந்தாங்க. அது மிதினாப்பூர் மாவட்டத்துல நான் கூடுதல் ஆட்சியரா இருந்த போதே அங்க வந்து இந்த ஒரு இல்ல, நான் ஆட்சியரா இருந்த போது இந்த ப்ரொபோசல் வந்தது. நாங்கெல்லாம் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்தோம். ஜோதிபாஸ் அந்நேரம் முதல்வர். ஜோதிபாஸ்ட போய் நாங்க வந்து பேசுறோம். ஓகே சார், இது வந்து ஹல்தியாவுக்கு பக்கத்துல இருக்கு சார். ஹல்தியா வந்து அடுத்த துறைமுகம். ஏன்னா கல்கத்தா வந்து ரிவர் போர்ட்ல இருந்து நமக்கு இது சீவேஜ் எல்லாம் பெரிய பிரச்சனை. இந்த சகதி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்றது பெரிய பிரச்சனை. ஹல்தியா வந்து சீ போர்ட். அதனால இது வந்து அடுத்து வந்து முக்கியமான நம்பர் 1 போர்ட்டா இதுக்கு பெங்காலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரி நிறைய வரும் சார் நந்திகிராம்ல. அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் சார் அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. கேட்டு அதுதான் அவருடைய ஜீனியஸ். அவர் வந்து கேட்டாரு, எல்லாம் சரி, அந்த மக்கள்கிட்ட பேசுனீங்களா, அவங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கா? நாங்க பேசல, இவ்வளவு நல்லது செய்யறோம் மக்களுக்குன்னு தான் நினைச்சோம், நாங்க பேசல. அதை கேட்டு வந்துருங்கல்ல, நல்லா இருக்கும்லன்னாரு. அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் பேசணும். அவங்க மீன்பிடி தொழில், இது மாதிரி மீனவர்கள், இந்த கடலுக்கு பக்கத்துல இருந்தாங்க இல்லையா. அது தவிர இந்த
மகிஷிதழ்னு பக்கத்துல ஒரு பிளாக் இருந்தது. மகிஷ்னாலே எருமை, எருமைகள் அதிகமா இருந்த இடம். அந்த எருமையுடைய கொம்புல இருந்து நல்ல கைவினை பொருட்கள் செய்யற கலையை ரொம்ப நாளா இது மாதிரி அவங்க எல்லாம் செல்ஃப் சஃபிஷியன்டா இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு அதுக்கு அந்த ஆளையெல்லாம் கூப்பிட்டு இங்க வந்து மஷினு, ஒரே இறைச்சல் எல்லாம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னாங்க. உடனே நான் வந்து மாவட்ட ஆட்சியர் நானே போய் பேசினேன். நான் வந்து இல்ல அதுல வந்து உங்களுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வளமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். உடனே ஒருத்தர் என்கிட்ட நாங்க இப்பயே சந்தோஷமா தான் இருக்கோம், எங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயம் வந்து சேரும், அதுக்கு மேல நாங்க ப்ரொசீட் பண்ணல, நாங்க அதை விட்டுட்டோம். ஏன்னா முதலமைச்சர் கிளீனா சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட கேளுங்கன்னு. யாருமே எங்களை சப்போர்ட் பண்ணி அங்க எங்கிட்ட கொண்டு வாங்க ஏன்னு யாருமே சொல்லல அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம். இப்போ புத்ததேவ் பாபு வந்து அதை வந்து அப்படி செய்யல. இவங்களுக்கு வந்து இந்த நன்மை தான் செய்ய போறோம், இவங்க என்னைக்கு இப்படி பேசுவாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு எப்படிப்பட்ட நன்மை வந்துச்சுன்னு நினைப்பாங்கன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அது எப்படிப்பட்ட கிளர்ச்சியா வந்துச்சுன்னு சொல்லி பாருங்க. அப்ப இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம், இவர் வந்து மனிதாபம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. மத்திய பிரதேஷ் காடுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியாது, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவர் வந்து சின்ன இளைஞர், அந்த ட்ரைனிங்ல இருந்தார், ப்ரொபேஷன் சொல்றோம்னாங்க. இதுல எல்லாம் வந்து வேலை பார்க்கறதுக்கு சப் கலெக்டர்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு வருஷம் ட்ரைனிங்க்கு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது தமிழ்நாட்டில் அசிஸ்டன்ட் கலெக்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அசிஸ்டன்ட் கலெக்டரா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தார். இந்த ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அவர் கேரளாவை சேர்ந்தவர். கேரளாவில் ரொம்ப பெரிய ஒரு வெள்ளம் வந்து அந்நேரம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பயங்கர பாதிப்பு இருந்தது. ஒரு பையன், ஒரு இளைஞர் வந்து ரொம்ப ஆர்வமா அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டத்தை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப ஆர்வம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர் யாருன்னு சொல்லி விசாரிச்ச போது தெரிஞ்சது, தன்னுடைய பேரை சொல்லாம மத்திய பிரதேசம் லீவ் எடுத்துட்டு இங்க வந்து 1 மாசம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. என்ன சாதாரண மீனியல் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாரு. என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் மனிதாபிமானம் இல்லையா? ஏன் அவருக்கு என்ன இது தேவையா? அதனால இது மாதிரிலாம் இல்ல சார், சொல்றதே நீங்க நீங்க வந்து உங்களோட அனுபவத்தின் மூலமா நீங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்றீங்க. இதே மாதிரி அவருக்கும் சில அனுபவங்கள் இருக்குல்ல. ஆனா வந்து அவரு அதை எப்படி தொகுத்து அவர் பேசுறாரு அப்படின்னா, ஓவராலா ஐஏஎஸ் ஆபீசர்னு குறிப்பிட்டு பேசுறாரு. அதுக்கான காரணமா ஒரு மொழியை குறிப்பிடுறாரு. உலக அளவில் அறியப்படக்கூடிய முக்கியமான டாமினேட் செய்யக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம். அந்த மொழியை எடுத்து அதன் அடிப்படையில வந்து அவர் ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஐஏஎஸ் ஆபீசர் மட்டும் தனித்துவம் கொண்டு வர்றதுங்கிறது வந்து அறியாமை. இதை விட ஜென்ட்லா நாகரிகமா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து பெரும்பாலானோர் அந்த மொழியை படிச்சுட்டு வந்து தான் எழுதுறாங்க, எல்லா சர்வீஸ்ல உள்ளவங்களும். இவர் வந்து ஐபிஎஸ், இவருடைய அதாவது காடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டின்னு ஒண்ணு உண்டு. இப்ப இதுக்கு வந்து ஐஏஎஸ்க்கு காடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வந்து பர்சனல் மினிஸ்ட்ரி. அந்த பர்சனல் வந்து பிரைம் மினிஸ்டர் கீழே வருது. ஐபிஎஸ் காடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வந்து ஹோம் மினிஸ்ட்ரி. அந்த ஹோம் மினிஸ்ட்ரி இவரு கீழே வருது. அப்ப ஐபிஎஸ் ஆபீசர் நேரடியா வந்து அவங்களுடைய கேரியர், ப்ரொமோஷன் எல்லாத்தையுமே இறுதி முடிவெடுக்க வேண்டியது இவரு. அப்போ ஏசிசியில வந்து இவர் கமிட்டி மெம்பரா இருக்கிறதுனால ஐஏஎஸ் பத்தி இவருக்கு தெரியும், ஐபிஎஸ் பத்தியும் தெரியும், மற்ற சர்வீஸ பத்தியும் தெரியும். எந்த காரணத்தினால ஐஏஎஸ் மட்டும் இங்கிலீஷ் படிச்சதுனால மனிதாபிமானம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சாருங்கிறத இவர் சொல்லணும். அனுபவத்தின் அடிப்படையில் நான் அனுபவத்தின் அடிப்படையில சொல்றேன், நான் உதாரணங்களை காட்டி சொல்றேன். அது மாதிரி அவர் என்ன உதாரணத்தை காட்டி பேசினாரு? பொத்தாம் பொதுவா பேசினாரு. இதெல்லாம் வந்து அவருடைய அறியாமையை காண்பிக்குது, அவ்வளவுதான். அது தவிர வந்து ஒரு உள்துறை அமைச்சருங்கிற ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இவங்களுக்கு ஆங்கிலம் பிடிக்கல, அது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியில் உள்ள பல பேருக்கு ஆங்கிலம் பிடிக்கல, ஆங்கிலத்தை கருவறுத்து விட வேண்டும் நினைக்கிறாங்க. இப்ப நான் வந்து எனக்கு ஆங்கிலத்து மேல வந்து அளவு மீறிய பற்று, எனக்கு தேசப்பற்று இருக்க மாதிரி ஆங்கிலத்து மேல எனக்கு பற்று கிடையாது. ஆங்கிலம் எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். ஆனா வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்தி படிக்க கூடாதுன்னு சொன்னது காரணம், நம்முடைய மொழிக்கு உரிய உரிமையை, மரியாதையை கொடுக்காமல் இருக்கின்றார்கள்ங்கிற இது வந்து வெறுப்பு வந்து ரொம்ப நாளா தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அப்ப திரு அண்ணாதுரை அவர்கள் அந்நேரம் வந்து முடிவெடுத்தார், இங்க இருமொழி கொள்கை தான் நாங்க வச்சுக்கிடுவோம்னு சொல்லி சொன்னார். அப்ப இங்க வந்து இந்தி வந்து கற்பிக்கப்படவில்லை. ஆனா மற்ற பல மாநிலங்கள் வந்து இந்தி கேரளால கற்பிக்கிறாங்க, ஆந்திரால கற்பிக்கிறாங்க, தெலுங்கானால, கர்நாடகால எல்லாம் கற்பிக்கிறாங்க. அப்போ இந்தியா பூரா போறதுக்கு, தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் இந்தியா பூரா போறதுக்கு, நார்த் ஈஸ்டையும் தமிழ்நாட்டையும் தவிர நீங்க மிசோரம், மணிப்பூர் இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்தி செல்லாது. நாகாலாந்து, திரிபுரா இங்கெல்லாம் இந்தி செல்லாது. அஸ்ஸாம் இந்த இடத்துல எல்லாம். இங்க வந்து தமிழ்நாட்டுல இந்தி செல்லாது. மற்றபடி இந்தியாவில எல்லா இடத்துலயும் வந்து இந்தி செல்லும். அதே மாதிரி
உலகத்துல போற எங்க பெரும்பாலான பகுதிகள் உலகத்துக்கு போகும்போது உலகத்துல இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருக்கிறது வந்து ஆங்கிலம். இப்ப நான் வந்து என்னுடைய தாய்மொழி மேல எனக்கு பற்று உண்டு, நிச்சயமா எனக்கு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயரானால் மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமுறை அருளிய வாணி பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம் பெற்ற புதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்துய்வோம் அப்படிங்கிற பாரம்பரியத்துல வளர்ந்தவன் நான். எனக்கு என்னுடைய மொழி மேல பற்று உண்டு, தீராத பற்று உண்டு, காதல் உண்டு, பாசம் உண்டு. இது கன்னடியர்களுக்கு கன்னடத்து மேல இருக்கும், தெலுங்கர்களுக்கு தெலுங்கு மேல இருக்கும், கேரளாக்காரங்களுக்கு மலையாளத்து மேல இருக்கும், இயல்பானது. ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஹிந்தி மேல இருக்கும், இது இயல்பானது. இதை தவிர வாழ்க்கையில நான் வாழ்றதுக்கு வள்ளுவர் சொன்னார், அருளிலார்க்கு எவ்வுலகம் இல்லைன்னு 2வது வரியே தான் சொன்னாரு. முதல் வரி பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாரு. அப்ப பொருள் தேடுவதற்கு எனக்கு எது பயனுள்ளதா இருக்கும்? இந்தியாவுக்குள்ள போறதுக்கு வந்து இந்தி பயனுள்ளதா இருக்கும், உலகத்துல போறதுக்கு ஆங்கிலம் பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு படிச்சு முடிச்சவங்களுக்கு இந்தியாவில் உள்ள வேலை வாய்ப்புகளை விட, படிச்சு முடிச்சவங்களுக்கு இந்தியாவில் உள்ள வேலை வாய்ப்பை விட உலகத்துல உள்ள வேலை வாய்ப்புகளை வந்து சம்பளம் அதிகம், எக்கனாமிக் கம்ஃபர்ட்ஸ் அதிகம். அப்படிங்கும் போது நான் ஆங்கிலத்தை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன். அது என்னுடைய சாய்ஸ், மை ரைட். அது தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இப்ப இவங்க அதை குழி தோண்டி புதைக்கணும்னு பாக்குறாங்க. இவர் திரும்ப திரும்ப அந்த பேச்சுல என்ன சொல்லியிருக்காரு, இந்திய மொழிகளின் பாரம்பரியம், இந்திய மொழிகளின் கலாச்சார பெருமைலாம் சொல்றாருல. நான் கேட்கிறேன், நீங்க இந்தியும் சம்ஸ்கிருதத்தை தவிர வேற எந்த இந்திய மொழியை நீங்க வளர்க்குறீங்க? அப்ப இது பாசாங்கு. இந்திய மொழிகள் இந்திய மொழிகள்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன கொண்டு வர பாக்குறீங்கன்னா இந்தியை மட்டும் கொண்டு வர பாக்குறீங்க. சம்ஸ்கிருதத்துக்கு வந்து பல 100 கோடி ரூபாய்கள் செலவழிக்கிறீங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இதுக்கு எதிர்ப்பு இல்லை. நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன். ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, கன்னடத்தை வளர்ப்பதற்கென்றே ஒரு பல்கலைக்கழகம் இங்க நிறுவப்பட்டது, அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை வைத்திருக்கின்ற நீங்கள் சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு எதற்காக 200 கோடி என்னமோ சில 100 கோடி ரூபாய் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறார். நேர்மையான கேள்வி. இப்ப எனக்கு வந்து சம்ஸ்கிருதத்து மேல எனக்கு எதிர்ப்பு கிடையாது. அது வந்து ஒரு பெரிய லாங்குவேஜ் ஆஃப் கிரேட் கல்ச்சர், சந்தேகமே கிடையாது. உலகின் 6 செம்மொழிகள்ல 2 செம்மொழிகள் இந்தியாவில இருந்து வந்தது, தமிழும் சம்ஸ்கிருதமும். அதுலயும் வந்து இப்ப செம்மொழி ஆகிறதுக்கு வந்து மொத்தம் 7 தகுதி 8 நம்பர் தெரியல, அத்தனை தகுதிகளும் உடைய ஒரே மொழி தமிழ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்? இது வந்து லாட்டின் வந்து ஒரு செம்மொழி, ஹீப்ரு வந்து ஒரு செம்மொழி. இது மாதிரி இந்த செம்மொழிகள் எல்லாம், சம்ஸ்கிருதம் ஒரு செம்மொழி. ஆனால் இவைகள் வழக்கொழிந்தவை, இன்று பேசப்படும் மொழிகள் இல்லை. அந்த செம்மொழிகளில் உள்ள எல்லா தகுதிகளும் பெற்று இன்றளவும் பேசப்படும் மொழியாக இருப்பது தமிழ். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்னைக்கு எனக்கு விளங்குது. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எனக்கு விளங்குது. செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படிங்கிறது எனக்கு விளங்குது. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்றது எனக்கு விளங்குது. there is a continuity. இது செம்மொழி மட்டுமல்ல, இது செந்தமிழ் மட்டுமல்ல, இது பைந்தமிழ், பயில் தமிழ். இந்த மாதிரி எத்தனையோ சிறப்புகள் உள்ள தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தது நீங்க கிடையாது. செம்மொழி அந்தஸ்து வாங்கினதுக்கு அப்புறம் அங்க செம்மொழிக்குன்னு சொல்லி பணம் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு தாவா கட்ட கழண்டு போயிருது. அதுல என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி போய் ஆய்ந்து பார்த்தோம்னா செம்மொழியை வந்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணு கேட்கிறேன், சம்ஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு இவ்வளவு பண்றீங்கல்ல, தமிழ் வந்து இவரே தானே ஊரெல்லாம் போய் திருக்குறளை பத்தி சொல்றாரு. அவர் எவ்வளவு தப்பு தவறுமா சொன்னாலும் முயற்சி பண்ணாருன்னு சொல்லி எனக்கு சந்தோஷம் தான். அப்படி ஊரெல்லாம் போய் சொல்றவங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் தமிழ் ஷேர் நீங்க கொண்டு வந்திருக்கணும். பாருங்க, உலகத்துடைய 2 செம்மொழிகள் 6 செம்மொழிகள் 2 நம்ம இந்தியாவில இருந்து இருக்கு. சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு செய்யணும், அதே மாதிரி தமிழுக்கு எவ்வளவு செய்யணும். அதனுடைய பாரம்பரியத்தை நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா தமிழ் வந்து அந்நியனுடைய மொழி இல்லையே, இந்தியாவுடைய ஒரு மொழி தானே. தமிழனுக்கு கிடைக்கிற எல்லா பெருமையும் இந்தியாவுக்கு கிடைக்கிற பெருமை தானே. அந்த உணர்வு அவங்களுக்கு கிடையாது. அங்கதான் சிக்கலே இருக்கு. எத்தனை பெயர்கள் சுபாஷ் சந்திர போஸ் என்று தமிழகத்தில் இருக்கின்றன, காந்தி என்று இருக்கின்றன, நேரு என்று இருக்கின்றன, பட்டேல் என்று இருக்கின்றன. எத்தனை பேர் பாரதியார் வச்சிருக்காங்க அங்க. அந்த உணர்வு அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு என்ன பண்றது? அதனாலதான் இப்படிலாம் பேசிட்டு தெரியுறாங்க.
சார் நீங்க கேட்கிற கேள்விகள் என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். அதுல இருக்க நியாயத்த புரிஞ்சுக்க முடியுது. இப்ப என்ன கேட்கிறேன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப கடந்த காலத்துல வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹிந்தி டாமினேஷன் அப்படின்ற மாரியான விஷயத்த பல வகையில முயற்சி பண்ணாங்க. புதிய கல்விக் கொள்கையில கூட அத முயற்சி பண்றாங்கலாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா, இப்போ அவங்க கையில எடுத்திருக்க விஷயம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்க்கு எதிரான விஷயம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய அஃபிஷியல் கோர்ட் லாங்குவேஜ் அது. சுப்ரீம் கோர்ட்ல நம்ம தான் நீதிமன்ற மொழிங்கிறது அது அது இல்லாம நம்ம எதுவும் முடியாது. ஹிந்தியில போய் வழக்கெல்லாம் தொடுக்க முடியாது அப்படின்ற மாரி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து அந்த ஒரு மொழி மட்டும் தான் எல்லா ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவாலிட்டி மொழியா இருக்கும். ஹிந்தி நம்ம எடுத்துட்டா அது சில ஸ்டேட்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதனால வந்து பெரிய இஷ்யூஸ் இருக்கு. சோ வந்து கனெக்டிங் லாங்குவேஜா நம்ம இங்கிலீஷ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிரா யாரோ ரோட்ல போறவங்க வரவங்க யாரும் பேசல. நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுறாரு அப்படின்னா, இதோட சீரியஸ் விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம இந்தியா வந்து கெடுத்து குட்டிச்சோறாகணும்னு பாக்குறாங்க. இந்தியாவுடைய லிங்கை வந்து குலைக்கணும்னு பாக்குறாங்க. ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு ஒரு முதல்ல பதில் சொல்லட்டும். இங்கிலீஷ் வேண்டாம், இங்கிலீஷ் வேண்டாம்னு சொல்றீங்களே, உங்க பிஜேபி தலைவர்களுடைய பிள்ளைங்கள்ல எத்தனை பிள்ளைங்க வந்து ஃபாரின்ல போய் இங்கிலீஷ் படிக்கிறாங்க ஏன்னு கேட்டார். பதில் சொல்லட்டும். அப்ப இந்த ஊர்ல உள்ள பட்டியலத்தை சேர்ந்தவங்க ஆங்கிலம் படிக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவங்க ஆங்கிலம் படிக்க, அதுதான் ராகுல் காந்தி கேட்டார். அப்ப இங்க உள்ளவங்களுக்கு வந்து அந்த அந்த சந்தர்ப்பம் இருக்கக்கூடாது, வாழ்வில் உயர்கின்ற சந்தர்ப்பம் இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் அங்கெல்லாம் போய் படிக்க வைப்பீங்க? நேர்மையான கேள்வி. எதுக்கு பதில் சொல்லட்டும். இந்த தூவிட்டு போற பழக்கம் இந்த பிஜேபி காரங்கிட்ட ரொம்ப உண்டு. ஊரெல்லாம் போய் இவர் வந்து பிரதம மந்திரி வந்து தமிழ்தான் இந்தியாவின் பழமையான மொழி, உலகின் பழமையான மொழின்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்துல வச்சு உள்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி வந்து சம்ஸ்கிருதம் தான் சொல்றாரு. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பொய் தானே சொல்றாங்க. இவர் சொல்றது அவர் சொல்றது வேற வேறையா இருந்தா, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாருல. இதுதான் இவங்க பழக்கம். அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி பேசுவாங்க. இவங்ககிட்ட நேர்மை கிடையாது. ரொம்ப துரதிருஷ்டவசமானது. நம்ம நாட்டை ஆள்கின்றவர்கள்ட்ட நேர்மை இல்லை, அடிப்படை நேர்மை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இந்த விஷயத்துல அது வெளிப்படத்தானே செய்யுது. அதே மாதிரிதான் இப்ப ஆங்கிலத்துக்கு விட்டுட்டோம்னா வேற வழி இல்லையே, இந்திய படிச்சிருவாங்களேன்னு இவங்க நினைக்கிறாங்க. செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு பாரதி சொன்னாரு. இந்த செப்பு மொழி ஒன்றுடையாள்னு ஆக்குறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்கதான் பாரத தாயுடைய சிந்தனை 18 ஆகிறதுக்கு காரணமா இருப்பாங்க. குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார்கள். பாரதத்தின் ஒற்றுமையை குலைத்த குற்றத்திற்காக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார்கள். அதுதான் உண்மை. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், என் நினைவகற்றாதின்னு சொன்னார். யாரெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டுடைய தாயின் மணிக்கொடிய யாரெல்லாம் சேர்ந்து காப்பாத்துறாங்கன்னு பாரதியார் வந்து ரொம்ப அழகா சொன்னார். செந்தமிழ் நாட்டு பொருணர், கொடுந்தீக்கண் மறவர், சேரன்றன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கே பணி செய்திடு தொழுவர், கன்னடர் ஒற்றியரோடு போரில் காலனு மஞ்ச கலக்கும் மராட்டர், பொன்னகர் தேவர்கள் ஒப்ப நிற்கும் பொற்புடையார் ஹிந்துஸ்தானத்து மல்லர், பூதலம் முற்றிடு வரையும் அறப்போர் விரல் யாவும் மரப்புறு வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் பாரில் மறைவரும் கீர்த்திகோள் ரஜபுத்திர வீரர், பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் வங்கத்தினோர். இவங்க எல்லாரும் இந்தியர்கள் தானே. அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல. அந்த ஐடென்டிட்டியை காப்பாத்துறதுக்கு எதுவுமே செய்யாம நான் இந்திய கொண்டு வருவேன், இந்திய கொண்டு வருவேன்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க? ஒரு நாள் நான் நினைக்கிறேன் இந்தியாவின் ஒரு மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அந்த நாள் எப்ப வரும்? இந்த இந்த நாட்டில் உள்ள எல்லா மொழியை சேர்ந்தவங்களும் எல்லா மொழிகளுக்கும் எங்கு சமமான அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது, மரியாதை கொடுக்கப்படுகிறது. என் தாய்மொழிக்கு இங்கு மரியாதை குறைவு இல்லை அப்படின்னு எல்லாரும் என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு இந்தி வர்றதை யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க பண்றதெல்லாம் காரைக்குடிக்கு பக்கத்துல தேவகோட்டைன்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது. அவங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் தான் தெரியும். அங்க ஸ்டேஷன் மாஸ்டர் வடநாட்டுல இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து போட்டாங்க. அவருக்கு ஹிந்தி தவிர எதுவுமே தெரியாது. இது என்ன அநியாயம்? இது என்ன தேவை? இப்படி எல்லாம் பண்ணா அதான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம படிச்சிருவாங்க. வழி இல்லாம யாரும் படிக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் திணிக்க முடியாது. இதுல நான் சார் வந்து இப்ப இந்தியன்னா நான் வந்து இரண்டாம் பட்ச குடிமகனா இருக்கிறதுக்கு நான் சரி சொல்லுவேன். நான் தலையாட்டுவேன் நானு. Why should I? புரிஞ்சுக்கிறேன் சார். இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வந்து தங்களுடைய மொழியை காக்கிறதுக்காக வந்து பெரிய போராட்டம் செஞ்சாங்க. உயிர் உயிர் நீக்கும் போராட்டம்லாம் செஞ்சு நம்ம வந்து நம்ம மொழியை காத்த வரலாறுலாம் இருக்கு ஒரு பக்கம். இப்ப அமித்ஷா பேசின இந்த டோனுக்கு அப்புறம் வந்து இப்ப இனிமேல் நம்ம வந்து அந்த கனெக்டிங் லாங்குவேஜா இருக்க இங்கிலீஷையும் நம்மளோட தாய்மொழிக்கு நிகரா போற்றி பாதுகாக்கிறதுக்காக போர் புரியணுமா? அதுக்காக மறுபடியும் போராட்ட களத்துக்கு வரணுமா? அப்படின்ற ஒரு இல்லைங்க. விஷயத்த வந்து ஒரு இனிஷியேட் பண்றாரா? எப்படி இப்ப நம்ம இந்த விஷயத்த பாக்குறது? ஜஸ்ட் பாருங்க, லிமிட் அப்படின்னு கடந்து போயிடலாமா? யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து இவங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட தீவிரவாதத்தை பத்தி கவலை தெரிவிச்சிருக்காங்க. உலகத்துல எல்லாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் இதை பத்தி
இப்போ இந்தி வந்து வேண்டாம்னு சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டாம்னு திரு அண்ணாதுரை அவர்கள் காலத்துல வந்து இருமொழி கொள்கை கொண்டு வந்தாங்க. நான் சிவகாசிங்கிற ஊர்ல வந்து பிறந்து வளர்ந்தவன். சிவகாசியில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த கேலண்டர் ஆர்டர் எடுக்கிறதுக்கு இந்தியாவுடைய பல பகுதிகளுக்கு போவாங்க. அவங்க தனியா ஹிந்தி படிக்கிறத தடுக்கலையே இந்த அரசு. அதே மாதிரி தக்ஷின் இந்தி பிரச்சார சபா தான் இந்தியாவில் உள்ள எல்லா இந்தி பிரச்சார சபாலையும் மேக்சிமமான ஆட்கள் வந்து ஹிந்தி படிக்கிறது அங்கதான். அதை யாரும் தடுக்கலையே. அதனால இந்திக்கு வந்து தடுப்பு இங்க கிடையாது. ஆனா ஆங்கிலத்தை விட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு வந்து வளம் சேர்க்கிறதுக்கு வந்து ஆங்கிலம் இந்தியை விட அதிகமா உதவி செய்யும்னா நாங்க ஆங்கிலத்தை தேடித்தான் போவோம். அது தடுக்கிறதுக்கு இவங்க யாரு? அப்படி இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா சரி, அந்த முயற்சி முறியடிக்கப்படும். ஏன்னா இது நம்ம மட்டும் இல்ல. இன்னைக்கு மகாராஷ்டிரால வந்து இந்திய கட்டாய பாடமாக்கியிருக்காரு பட்னவிஸ் வந்து. உடனடியா அங்க எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இங்க வந்து இதுல வந்து மெட்ரோல நம்ம மெட்ரோன்னு சொல்லி கர்நாடகால இருக்கு. அங்க இந்தி எழுத்துக்களை அழிச்சிருக்காங்க. எதுக்காக? இந்த இந்த அச்சம் இருக்கிறதுனால. இவங்க வந்து இங்க வந்து மற்றவர்களை ஆள்வதற்கு நினைக்கின்றார்கள். நம்மை சமமாக நடத்துவதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற ஒரு அச்ச உணர்வை மக்கள்கிட்ட தோற்றுவிக்க கூடாது. இன்னைக்கு அந்த அச்ச உணர்வு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கிளர்ச்சி வருது. அதனால இவங்க இவங்க தேர் பிளேயிங் a டேஞ்சரஸ் கேம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சார் அந்த தேர்ட் லாங்குவேஜ் பாலிசியை வந்து அவங்க ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய ஸ்டேட்ஸ்ல அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. குறிப்பா மகாராஷ்டிரா போன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட். அங்கேயே அவங்களால செய்ய முடியல அப்படின்னா, அங்கேயே வந்து மராத்தி விசஸ் ஹிந்தி அப்படின்ற கான்ட்ரவர்சி உருவாகுது. அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பட்னவிஸ் கவர்மெண்ட் அதை எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு வராரு அப்படின்னா, அப்ப அந்த கனவெல்லாம் வந்து அவங்களால சாத்தியமாக்க முடியாதா? ஏன் வந்து அதை வச்சு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க? இப்ப அவங்க என்ன அது பண்ணுவாங்க? அது எதிர்க்கக்கூடிய நாடா தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஸ்டேட்ஸே அவங்க எதிர்க்காங்களே, அதெல்லாம் இல்ல எப்படி அவங்க இந்த இல்ல. கான்ட்ரவர்சி? ஒரு காலத்துல அப்படி தமிழர்கள் வந்து தன் மொழிக்கு உரிய உரிமை கொடுக்கப்படவில்லைங்கிற காரணத்தினால அடிப்படை எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் எதுக்குறாங்க. மத்த மாநிலங்கள்ல கர்நாடகா, மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா இதெல்லாம் பொருளாதார அடிப்படையில் இப்ப இந்தி வந்து வந்துருச்சுன்னு சொல்லி வச்சா, இப்ப இதுல வந்து பாருங்க மகாராஷ்டிரால மராட்டி படங்கள் வந்து போயிருச்சே, ஒண்ணுமில்லாம போயிருச்சே. அப்ப நீங்க இந்தி கொண்டு வந்து அடுத்து வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், எதுக்கு தமிழ்ல படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடலாமா? டப்பிங் வர்றவங்ககிட்ட இன்னைக்கு ஜேம்ஸ் பாண்ட் படம் வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் இந்தியிலையும் வந்து டப் பண்றாங்க. இது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு? தமிழ்ல தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் அது எல்லாமே நாசமா போயிருமே அடுத்து. இப்போ இதுல வந்து பொருளாதாரமும் இருக்கு. அதனால மக்கள் வந்து மற்ற மாநில மக்கள் வந்து இந்த பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இப்ப இவங்க எலெக்ஷன் சமயத்துல இதுல மகாராஷ்டிரால போய் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இந்தி கட்டாய பாடம் ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கட்டாய பாடம் ஆக்கும். இதுதான் இவங்கிட்ட அடிப்படை நேர்மை கிடையாது. அடிப்படை நேர்மை இல்லாம நீங்க ஒரு அரசாங்கத்தை வந்து நடத்த முடியாது. ரொம்ப நாளைக்கு நடத்த முடியாது. மக்கள் வந்து நிச்சயமாக புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலிர்க்கும் புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற நிலைமையை இவங்க உருவாக்கிடக்கூடாது. இப்ப இவங்களுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் சீரியஸான அந்த உணர்வுபூர்வமான விஷயத்த டச் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கொள்கை திட்டமா இருக்கு, கனவு திட்டமா இருக்கு. ஆனா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து அவங்க ஆளக்கூடிய ஸ்டேட்ல அவங்களுடைய ஹிந்தி பெல்ட்ல அவங்களுக்கு சில பிரச்சனை வருது அப்படின்னும்போது, எப்படி இந்த கனவுகள அவங்களால நிறைவேற்றிட முடியுமா? ஆட்சி அதிகாரத்த அத கையில வச்சு எல்லாம் செஞ்சிட முடியுமா? எப்படி நீங்க அத பார்க்குறீங்க சார்? தொடர்ந்து முயற்சி செய்வாங்க. ம். தொடர்ந்து முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியில அவங்க கைவிடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தமட்டில ஆர்எஸ்எஸ் பொறுத்தமட்டில ஒரு குறிப்பிட்ட குழுமம் தான் இந்தியாவை ஆள வேண்டும். அந்த ஒரிஜினல் மனுஸ்மிருதியை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிட்டு அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட குழுமம் தான் இந்தியாவை ஆள வேண்டும். மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து படிப்பு வசதிகள் இவ்வளவு தூரத்துக்கு தேவையில்லைன்னு அடுத்து கொண்டு வரலாம். தெரியாது நமக்கு. என்ன ரைட் சார். ஃபைனல் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப வந்து இந்த இங்கிலீஷ்க்கு எதிரான வார்த்தைகள் அப்படிங்கிறது கடந்த காலத்துல வந்து மோகன் பகவத் பேசினாரு. பட் அத வந்து ஜஸ்ட் அப்படி லீவ் இட் அப்படி கடந்து போயிட்டோம். பட் இன்றைக்கு வந்து உள்துறை அமைச்சரே பேசுறாரு அப்படின்னா, டெல்லியினுடைய இந்தியாவின் தலைமையகத்துல உட்கார்ந்துட்டு அவர் பேசுறாரு அப்படின்னா, இது ஜஸ்ட் சொல் வடிவில தான் இருக்குமா? அல்லது செயலை நோக்கி நகருவாங்களா? இது அத நோக்கி நகர்ந்தது அப்படின்னா, என்ன விதமான பாரதூர விளைவுகள இந்தியா எதிர்கொள்ளும்னு நீங்க பார்க்குறீங்க? செயலை நோக்கி நகர்றதுக்கு நிச்சயமா முயற்சி செய்வாங்க. ஆனா அதுக்கு எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னாலும் தங்களுடைய கவர்மெண்ட்ட கையில வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க நினைக்கிற பல செயல்கள் இது இது வந்து ஒரு திட்டம். இது மாதிரி பல திட்டங்கள் அவங்ககிட்ட இருக்கு. அதனால இந்த ஒரு திட்டத்துக்காக கவர்மெண்ட் கவிழ்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. ரொம்ப எதிர்ப்பு வந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. இந்த இது ஃபார்மர்ஸ் லா வந்து இது பண்ணாங்கல்ல, திரும்ப பெற்றுக்கிட்டாங்கல்ல, அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனா தொடர்ந்து முயற்சிகள் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுல சந்தேகமே இல்ல. நல்ல சார். விரிவான உரையாடல். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. வணக்கம் அன்பு. வணக்கம்.